அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். 22/2/2024 குரு பகவானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க கணவனை இழந்த பெண்ணுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக தர வேண்டும். ரொம்ப அற்புதமான ஒரு சூட்சமம். அது என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு அருமையான சிவ தகவல். மார்ச் 8ஆம் தேதி மாசி மகா சிவராத்திரி. வாழ்க்கையில் நீங்கள் தவறவே விடக்கூடாத ஒரு ராத்திரி இந்த மாசி மகா சிவராத்திரி. நமது அறக்கட்டளையின் சார்பாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மாசி மகா சிவராத்திரி ஈசனுடன் இணைந்திருக்க இரவு வாட்ஸ்அப் குழு, அன்று இரவு முழுவதும் அந்த வாட்ஸ்அப் குழுவில் பல அற்புதமான விஷயங்களை சொல்ல போகிறேன். எளிமையான முறையில் சிவபூஜை செய்வது எப்படி, சிவபூஜை செய்யாதவங்க என்ன பண்ணணும், மாதவிலக்கான பெண்கள் என்ன பண்ணணும், கோவிலுக்கு போகிறவங்க என்ன பண்ணணும், இப்படி பல அற்புதமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். 11 சிவ மகா மந்திரங்களை தரப்போகின்றேன். இந்த மாசி மகா சிவராத்திரி குழுவில் இணைய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கட்டண விவரத்தை தருகின்றேன். மார்ச் 8ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ள இந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். 22/2/2024 மாசி 10 வியாழக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் கணவனை இழந்த ஒரு பெண், அது வயதான மூதாட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது ஒரு பெண்ணுக்கு, கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு மோர் அல்லது தயிர் அல்லது பானகம், மீண்டும் சொல்லுகின்றேன், மோர் அல்லது தயிர் அல்லது பானகம், இதை எந்த ரூபத்தில் உங்களால் கொடுக்க முடிஞ்சாலும் சரி, எந்த பொருளோட சேர்த்து கொடுத்தாலும் சரி, மோர் தயிர் பானகம், இந்த மூன்றில் ஏதாவது ஒரு பொருளை பிரசாதமாக தானமாக நீங்கள் தந்தால் அற்புதம், அருமையாக இருக்கும். குரு பகவானின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும். இது ஒரு சூட்சமம் தான். ஆன்மீகம் என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யறது தான். முழு நம்பிக்கையோடு இந்த சூட்சமத்தை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த தானத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் தரலாம், எந்த நேரத்தில் வேணால் கொடுக்கலாம், யார் மூலமாக வேணால் கொடுக்கலாம். மொத்தத்தில் அந்த அன்னைக்கு இந்த தானத்தை நீங்கள் தரணும். எந்த அளவு கொடுக்கணுங்கிறது நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கிறேன். மாக்காளியே நமக.